வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு போன்ற தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பியல் சண்முக வேலாயுதம் ஐயா அவர்கள் எழுதின அந்த புத்தகத்திலிருந்து தான் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே மொழிபெயர்ப்பு விளக்கம் பற்றி ஒரு காணொளி நம்மளுடைய சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். UGTRBக்கு டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு தேவையான இதை என்ன செஞ்சுக்கோங்க, தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மொழிபெயர்ப்பை வகைப்படுத்துகின்ற நிலையில் நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதில் முக்கியமாக திரு காளி சிவ கண்ணுசாமி அவர்கள் இந்த மொழிபெயர்ப்பு பணியை மொழி மாற்று மொழிபெயர்ப்பு அப்படின்னு 2 வகையாக சொல்கிறார். யார்? திரு காளி சிவ கண்ணுசாமி அப்படிங்கிறவர் மொழிபெயர்ப்பு பணியை மொழி மாற்று மொழிபெயர்ப்பு அப்படின்னு 2ஆக என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மொழி மாற்றல் அப்படின்னா எடுத்துக்கொண்ட ஒரு தொடரையோ பகுதியையோ அதன் கண்ணுள்ள ஒவ்வொரு சொல்லளவான் எடுத்து ஏற்றதோர் மறுமொழி சொல் அமைத்து மாற்றி தருதல். மொழி மாற்றல் அப்படின்னா சொல்லு, தொடரு, பொருள் எல்லாத்தையும் அப்படியே மாற்றி தருது. இந்த முறையில் பார்த்தோம் அப்படின்னா பொருள் நுட்பமும் நயமும் கெடாது மொழி மாற்றப்படுதல் அரிதினும் அரிதாகும். அப்படி சொன்னது யாருன்னா கோவிந்தராசன் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்கிறார். மொழி மாற்றல் எடுத்துக்கொண்ட ஒரு தொடர் இல்லை பகுதி, அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்ல அளவு எடுத்து அப்படியே மொழிபெயர்க்கிற மாதிரி மொழிபெயர்ப்பாங்க. அதனால் இந்த முறையில் நயமும் பொருள் நுட்பமும் எதுவுமே கெடாது அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை கோவிந்தராசன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு மாறாக மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா எடுத்துக்கொண்ட பொருளினை தெல்ல தெளிவன விளக்கி சிறிது கூட்டியும் குறைத்தும் விரித்தும் அமைக்கலாம். மொழி மாற்றல்னா உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்கிறது, ஒரு பிசகும் இல்லாமல் சொல்கிறது. மொழிபெயர்ப்புனா கூட்டி குறைச்சி பொருளுக்கு ஏற்ப மாற்றி அப்படி சொல்கிறது. மேற்கூறிய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு என்பது ஒரு கலை. மொழிபெயர்ப்பு என்று குறிப்பதை விட மொழி ஆக்கம் அப்படின்னு சொல்கிறது சிறப்பு. மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறத விட மொழி ஆக்கம்னு சொல்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா சண்முக சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான். புத்தக நண்பன் தென் மொழிகள் புத்தக ட்ரஸ்ட் வெளியிட்ட இந்த புத்தக நண்பன் அப்படிங்கிற பகுதியில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இதுவே நமக்கு ஒரு வினா. புத்தக நண்பன் என்ற பகுதியை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அவர் எந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், இந்த மொழிபெயர்ப்பை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு? மொழிபெயர்ப்பு என்பதை மொழி ஆக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து இந்த 2ம் வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சண்முக சுப்பிரமணியம் அவர்கள் வேறுபடுத்தி காட்டுறாரு. மொழிபெயர்ப்பு பணியை கைக்கொள்கிற விதத்தை பொறுத்து அதனை வகைப்படுத்தலாம். அதாவது எந்த முறையில் மொழிபெயர்ப்பு செய்கின்றோமோ அதன் அடிப்படையில் வகைப்படுத்துவது நல்லது. அந்த வகையில் பார்த்தோன்னா சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தல், சொல்லுக்கு சொல் பெயர்த்தல். 2வது விரிவான பெயர்த்தல், முழுமையான அல்லது சரியான மொழிபெயர்ப்பு, சுருக்கம், தழுவல், மொழி ஆக்கம் அப்படின்னு 6 வகையாக நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இன்னும் தனித்திறன் கொண்ட நிலைகளில் மொழிபெயர்ப்பு பணியை நம்மளால் என்ன செய்ய முடியும், வகைப்படுத்த முடியும். பைபிள் மொழிபெயர்ப்பு, குழந்தைகளுக்கான மொழிபெயர்ப்பு, திரைப்பட வசனங்கள் பெயர்ப்பு, கருவி பெயர்ப்பு அப்படின்னு பல வகையாக நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இதில் இந்த 6 வகைகள் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதில் சொல்லுக்கு சொல் பெயர்த்தல் அப்படின்னா மூல மொழியில் உள்ள சொல்லுக்கு இணையான மாற்று மொழி சொல்லால் பெயர்க்கும் முறையை தான் சொல்லுக்கு சொல். விளக்கத்தை பார்த்துக்கோங்க. மூல மொழியில் உள்ள சொல்லுக்கு இணையான மாற்று மொழி சொல்லால் பெயர்க்கும் முறையை தான் சொல்லுக்கு சொல் பெயர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம்.
ஆனால் இந்த முறையை கடைபிடித்து அமைக்கப்படுகின்ற மொழிபெயர்ப்பு எல்லா சமயங்களிலும் சரியான மொழிபெயர்ப்பாக அமையுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமான ஒன்று தான். இந்த மாதிரியான மொழிபெயர்ப்பை உண்மையான மொழிபெயர்ப்பு அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சில இடங்களில் இந்த முறை சரியான மொழிபெயர்ப்பாக அமையுது. எல்லா நிலையிலும் சரியாக இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ உதாரணமாக நமக்கு பாரதிதாசனுடைய கவிதை அழகின் சிரிப்பு அப்படின்ருக்கு. இதை ஆங்கிலத்தில் ஸ்மைல் ஆஃப் பியூட்டி அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் மொழிபெயர்ப்பு இதனால் ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது, பொருள் மாறுபாடு எதுவும் ஏற்பட போகிறது கிடையாது. இந்த முறை மரபு சொற்றொடர்களை மொழிபெயர்க்க போகும்போது அது தடையாக இருக்குது. உதாரணமாக ஆங்கில மரபு சொற்றொடர் கொண்ட வாக்கியமான ஹி கிக்டு த பக்கெட் என்பதை அவன் வாளியை எட்டி உதைத்தான் என்று சொல்லுக்கு சொல் பெயர்த்தால் அம்மரபு சொல் குறிக்கின்ற அல்லது தருகின்ற உணர்வு நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. அப்போ மேற்கூறிய வாக்கியத்தை அவன் இறந்து போனான் என்று மொழிபெயர்த்தால்தான் அது மூல வாக்கியத்தின் கருத்தினை குறிப்பதாக இருக்கும். அப்போ இந்த சொல்லுக்கான பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோடைய நேரடியான பொருள் ஒன்று, மரபு முறையில் அதை பயன்படுத்துறது என்னென்னா அவன் இறந்து போனான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மொழிபெயர்ப்பு வகையில் அது தவறாக வருகிறது. அழகின் சிரிப்பு அப்படிங்கிறத ஸ்மைல் ஆஃப் பியூட்டி அப்படின்னு பிரிக்கிறது சரியாக இருக்கிற மாதிரி ஹி ஹிக்டு த பக்கெட் அப்படிங்கிறத அவன் வாளியை எட்டி உதைத்தான் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா அது தவறான மொழிபெயர்ப்பு. இப்போ விரிவான மொழிபெயர்ப்பு அப்படின்னா மூலமொழி நூலின் சொற்களை விட அதிகமான செய்திகளை இந்த பெயர்ப்பு நூலுக்கு ஏற்றவாறு சொல்கிறதான் விரிவான மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற செய்தியை விட அதிகமான செய்தியை நூலுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது விரிவான மொழிபெயர்ப்பு. இந்த முறை மொழிபெயர்ப்பில் சில நூல்களில் தேவையற்ற செய்திகளையும் சேர்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் பெரும்பாலும் மூல நூலின் கருத்தோடு முக்கியமாக தேவைப்படுகின்ற கருத்துக்களையும் எடுத்து கூறுகின்ற நிலைதான் என்ன செய்ய முடியுது, காண முடியுது. இதற்கு அபிநயங்களை மட்டுமே கூறும் இந்நூலுக்கு முற்சேர்ப்பாகவும் பிற்சேர்ப்பாகவும் பல இன்றியமையா செய்திகள் மகாபாரத சூடாமணி என்னும் நூலிலிருந்து தேர்ந்தெடுத்து கூறப்பட்டுள்ளது. இதை யார் சொல்கிறான்னா வீரராகவையன் அபிநய தர்ப்பணம் அப்படிங்கிற நூலோட முன்னுரையில் சொல்லியிருக்கிறாரு. இது அபிநய தர்ப்பணம் அப்படிங்கிறது நாட்டிய கலை மொழிபெயர்ப்பு நூலின் முகவுரை கூற்று சான்றாக இருக்கிறது. அப்போ இதிலே நமக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அபிநய தர்ப்பணம் அப்படிங்கிறது என்ன நூல்? நாட்டிய கலை மொழிபெயர்ப்பு நூல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெரியணும். அப்புறம் VSV ராகவன் அப்படிங்கிறவர் எழுதிய மகஸ்தனேஸ் அப்படிங்கிற நூலில் இந்நூலில் வரும் வரலாற்று தொடர்பான பகுதிகளுக்கு வரலாற்றில் புகழ்மிக்க பலருடைய நூல்களிலிருந்து ஆங்காங்கே மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் ஆங்காங்கே பொருத்தமான ஒப்புமை பகுதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, பதிப்பு கூற்றின்படி நதியின் பெயர்கள், ஊர், நாடு இவைகளின் பெயராயிற்று என்ற வரலாற்று உண்மையையும் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இது மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற நூலில் VSV ராகவனுடைய கூற்று. இப்போது இந்த நூலில் உண்மையில் கூறுகின்ற ஊர், நாடு இவையுடைய பெயரை வரலாற்று அடிப்படையில் சொல்லக்கூடிய வேளையில் காரியாற்று கொண்ட காவல் வெண்குடை என்னும் மணிமேகலை, காரியாற்று கொண்ட காவல் வெண்குடை அப்படின்னு மணிமேகலை சிறைக்கோட்ட பகுதியில் 126வது வரி காரி நாட்டினை பற்றி கூறுகிறது. இந்த செய்தியையும் என்ன செய்து குறிப்பது ஒரு சான்றாக இருக்கிறது. இதனோடு காவிரி நதி ஓடிய நாடே காவிரி நாடு என்றும் அதன் தலைநகரம் காவிரி பூம்பட்டினம் என்றும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த செய்திகள் எல்லாம் இடம்பெறது. இதை இந்த கருத்தை யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேற்படி நூல் தான். அப்போ முன்னாடியே சொன்ன VS
4வது கருத்து கூறிய இவர் விஎஸ்வி ராகவன் மெகஸ்தனேஸ் அப்படிங்கிற நூலில் தான் இதை குறிப்பிட்டிருக்கிறாரு. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி பட்டினப்பாலையில் இடம்பெறக்கூடிய நூல். காவிரி புறக்கு நாடு கிழவோனே பொருணராற்றுப்படை. இப்போ இது நமக்கு 8 தொகையிலையும் இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். இது விரிவான மொழிபெயர்ப்புக்கு சான்றாக என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ள முடியும். முழுமையான அதாவது இந்த செய்தியை சொல்கிறதுக்கு இந்த காவிரி நதி ஓடிய நாடே காவிரி நாடு, காரியாற்று கொண்ட காவல் வெண்குடை, இந்த மாதிரியான காவிரி நாட்டிற்கான செய்தியை இந்த கூடுதல் செய்தியோடு, இதெல்லாம் கூடுதல் செய்தியோடு பெயர்த்திருக்கிறதுனால இது விரிவான மொழிபெயர்ப்பு. அடுத்ததான் முழுமையான அல்லது சரியான மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு என்னும் போதே அது முழுமையான அல்லது சரியான மொழிபெயர்ப்பே என்று பொருள்படும். இப்போ முழுமையான அல்லது சரியான மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறதுனால மொழியில் அமைந்திருக்கக்கூடிய கருத்தினை முழுமையாக இன்னொரு மொழியினருக்கு மாற்றி அமைக்கின்ற பணியை தான் குறிப்பிடுதல் உண்டு. ஆனால் பணியினை தான் குறிப்பிடுறாங்க. மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடும் போது எல்லாருக்கும் எழக்கூடிய பிரச்சனை என்னென்னா, மொழிபெயர்ப்பில் இன்றியமையாதது எது? மொழிபெயர்க்க பெறும் சொற்களின் வடிவமா, ஒளி வடிவமா, சொற்றொடர் அமைப்பா, அல்லது அவைகளில் உள்ளடங்கிய கருத்தா? இதுதான். இப்போ நாம் கருத்திற்கு முதலிடம் கொடுப்பதே சிறந்தது என கூறுவதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதுதான் சரியான மொழிபெயர்ப்பாக அமையும். இப்போ ஜேம்ஸ் ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில அறிஞர் அஸ் அ மேன் திங்கத் அப்படிங்கிற ஒரு நூலில் இந்த வாசகத்தை கொடுக்குறாரு. தாட் இன் த மைண்ட் ஹேட் மேடஸ், இந்த வாசகத்தை கொடுக்குறாரு. பாடல் வரிகள் இடம்பெறுது. மேற்கூறிய நூலை தமிழில் மனம்போல் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வஉசி ஐயா அவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, மொழிபெயர்த்திருப்பாங்க. அது எப்படின்னா, மனமெனும் நினைப்பே நமையாக்கியது, நினைப்பால் நாம் நம் நிலையை உற்றனம், ஒருவர் நினைப்பு கருமரம் பற்றிடின் எருதுவின் உருளை போல் வரும் நனி துன்பமே, ஒருவன் நினைப்பு திரு அறம் பற்றிடின் தன்னிழல் போல் மண்ணும் இன்பமே. இப்படி மொழிபெயர்த்திருக்கிறார். இதனை நாம் முழுமையான அல்லது சரியான மொழிபெயர்ப்பிற்கு சான்றாக என்ன செய்ய முடியும், சொல்லலாம். சுருக்கம் அப்படின்னா மூலநூல்ல செய்திகளை முழுமையாக மொழிபெயர்க்காமல் அதனை சுருக்கமாக தருகின்ற நிலைக்கு தான் சுருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேற்கூறிய வகையானது கவிதை வடிவிலோ உரைநடை வடிவிலோ அமையுது. எது? இந்த சுருக்கம் அப்படிங்கிற வகை கவிதையாகவோ அல்லது உரைநடை வடிவிலோ அமையுது. இச்சுருக்க செய்யுள் இலக்கியங்களில் மட்டுமின்றி நீண்ட புதினங்கள், நாடகங்கள், வாழ்க்கை வரலாறு, அறிவியல் நூல்கள் இதிலெல்லாம் என்ன செய்து காணப்படுது. மூலத்தின் முழுமை இன்பத்தினை இதன் மூலம் என்ன செய்யாது, பெற முடியாது. இவற்றை ஒரு அறிமுகமாக மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இத்தகைய சுருக்கங்களை படிக்கும் பொழுது மூலத்தை படிக்க வேண்டும் எனும் உணர்வினை தூண்ட வல்லதாக இந்த சுருக்க மொழிபெயர்ப்பு அமைய வேண்டும். அதே மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மூலத்தின் சிறந்த பகுதிகள் அனைத்தினையும் விடுபடாதபடி பார்த்து கொள்ளுதல் மொழிபெயர்ப்பாளரின் கடமை. இவ்வகையை நாம் சுருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சான்றாக காலம் மிக மிக குறியது என்ற தலைப்பில் வை சாம்பசிவம் அவர்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் அறிவியல் எண்ணங்களை கருத்துக்கள் பார்த்துக்கோங்க. காலம் மிக மிக குறுகியது அப்படின்னு சொல்லி திருவை சாம்பசிவம் யாரை குறித்து சொல்கிறாருன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய எண்ணங்களை, அறிவியல் எண்ணங்களை குறித்து படித்து உணர வேண்டும் என்ற ஆர்வத்தை மொழிபெயர்ப்பின் மூலமாக என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. எண்ணங்களை நம்ம படித்து உணரணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறாரு. அடுத்து இந்த மாதிரி இந்த எடுத்துக்காட்டுகளை இப்போ மனம்போல் வாழ்வு அப்படிங்கிறத கொடுத்து அந்த வகையை கொடுத்துடலாம், பொறுத்துகளை. அதே மாதிரி இது காலம் மிக மிக குறுகியது அப்படின்னு கொடுத்துட்டு பொறுத்துக, ஏன்னா இதெல்லாம் அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன வகைக்கு இது எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். தழுவல்
மொழிபெயர்ப்பை பொறுத்தளவில் தழுவல்கள் தான் ஆரம்ப காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதற்கு சான்றாக நம்ம கம்பராமாயணத்தை சொல்லலாம். இந்த வகையில் மூல நூல் ஆசிரியனை விட மொழிபெயர்ப்பாளரின் புலமை தான் மிகுதியாக இருக்குது. அதோடு மூலத்தை தேவைக்கேற்ப விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நூலாசிரியரை விட மொழிபெயர்ப்பாளரே முன்னிருக்கிறார். மூல நூலின் கருத்தினை மட்டும் அதனை நின்று பெற்றுக்கொண்டு ஏனைய நிகழ்வுகள், பாத்திரங்கள், நிகழ்ச்சி மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே தான் என்னப்படி மாற்றிக்கொள்ள முடியும். சான்றா பார்த்தோன்னா ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் பழைய காலத்தில் தழுவல் முறையில் அமைந்ததாக காட்சியளிக்கின்றது. இப்போது செல்வனின் கிளியோபட்ரா நூலும் சலசலோசன செட்டியாரின் சரசாங்கியம், செல்வனின் கிளியோபட்ரா, சலசலோசன செட்டியார், சரசாங்கி இது தழுவல் படைப்புகள். முதலாவது நூலில் கிளியோபட்ராவின் வாழ்க்கை கற்பனை கண்ணோட்டத்தோடு ஷேக்ஸ்பியரின் உதவியோடு படைக்கப்பட்டது. சரசாங்கி 1897 எழுதப்பட்டது. மோகன் பாத்திரத்தின் அடிப்படையில் சரசாங்கி உருப்பெற்றது. இந்த மொழிபெயர்ப்பில் தமிழ் மண்ணிற்கு ஏற்ற வகையில் பாடல்கள் தமிழ் வடிவமாக்கி சில இடங்களில் மொழிபெயர்த்து அதற்கேற்ற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக போனோம் அப்படின்னா, நாடகத்துடைய ஆரம்பத்தில் போஸ்துமஸ் மோகனை பிரியும் முன்னர் பாடுகின்ற பாடல், எப்படி உனை பிரிவேன் என் ஆசை நாயகி இப்படியும் வருமென்றே எண்ணிலேனே இன்றே அப்படின்னு இந்த பாடல். இதில் ஆங்கில நாடகாசிரியர் ஷேக்ஸ்பியரை நம்ம அப்படியே என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதில் நம்மளை அப்படியே பார்க்க முடியாது. ஏன்னா மொழிபெயர்ப்பாளர் தன்னுடைய பாடல் படி எழுதியிருக்கிறாரு. அதனால் இதில் சலசலோசன செட்டியாரை தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்து மொழியாக்கம். இன்னொரு மொழியிலிருந்து மொழிபெயர்த்திருந்தாலும் கூட நாம் மொழிபெயர்த்துள்ள மொழியின் மரபு அதில் காணப்பட வேண்டும். அவ்வாறு மொழிபெயர்ப்பதை மொழியாக்கம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தோம் என்றால் அது தமிழ் கவிதை போன்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த வகையை பொறுத்த அளவில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, மறைமலை அடிகள், விபுலானந்த அடிகள் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. இதில் உமர் கய்யாம் பாடல் வரிகள், ஹியர் வித் எ லோஃப் ஆஃப் பிரெட் beneath தட் பவ் எ ஃப்ளாஸ்க், இது கவிமணியனுடைய பொற்கரத்தால் வெயிலுக்கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுன்று கலசம் நிறைய மது உண்டு தெய்வ கீதம் பல உண்டு தெரிந்து பாட நீ உண்டு வையம் தரும் இவ்வளவுமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ அப்படின்னு என்ன செஞ்சுருக்காரு, பாடியிருக்கிறாரு. இதை மேற்கோளாக காட்டியிருக்கிறது சண்முக வேலாயுதம் அவர்கள் இலக்கிய கொள்கை அப்படிங்கிற புத்தகத்தில் மேற்கோளாக காட்டியிருக்கிறாரு. இது போன்று விபுலாந்த அடிகள் ஜூலியஸ் சீசருடைய நாடகத்தை கோவார்ட்ஸ் டை மெனி டைம்ஸ் பிஃபோர் தயர் டெத் பட் எ வேலியன் நெவர் டேஸ்ட் ஆஃப் டெத் பட் ஒன்ஸ் அப்படிங்கிறது வித்வான் பண்டிதர் எஃப்.எக்ஸ்.சி. நடராஜர் அவர் மொழிபெயர்ப்பு பண்பு பயணம் அப்படிங்கிற பகுதியில் இந்த பாடலை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இது அஞ்சினாருக்கு சதா மரணம் அஞ்சாத நெஞ்சத்து ஆடவருக்கு ஒரு மரணம் என்றறிந்திருந்தும் துஞ்சுதருக்கு அஞ்சும் துன்மதி மூடரை கண்டால் புன்னகை புரிபவன் யான் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறாரு. இது எடுத்துக்காட்டாக எதில் சொல்லியிருக்காங்கன்னா அதே நூலில் தான். ஏற்கனவே இவர் குறிப்பிட்ட வித்வான் பண்டிதர் எஃப்.எக்ஸ்.சி. நடராசா அவர் குறிப்பிட்ட அந்த நூலில் தான். அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் சொல்கிறது கடினமான பணி, ஆனால் அதுவும் உண்மையான ஒரு செய்தி தான். இருந்தாலும் அந்த கடினமான பணியை செய்கிறதுக்கு தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பைபிள் மொழிபெயர்ப்பு, திரைப்பட வசனங்கள் மொழிபெயர்ப்பு, கருவி மொழிபெயர்ப்பு, குழந்தைகளுக்கான மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பில் பகுக்கலாம். மொழிபெயர்ப்பில் தனித்திறன் தேவைப்படுகின்ற சில நிலைகளில் இந்த பைபிள் மொழிபெயர்ப்பினை நம்ம முதலாவதாக சொல்லலாம். நிறைய காலமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பைபிள் ரொம்பவே என்ன செஞ்சிட்ருக்காங்க, அடிக்கடி மொழிபெயர்ப்பானது நடந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டும் வந்திருக்கிறது. மேற்கத்திய நாடுகளில் மிகவும் பழமையானதும் தொடர்ந்து
கொண்டு வருகின்ற ஒரு பணி அப்படின்னு பார்க்குறது இந்த பைபிள் மொழிபெயர்ப்பு பணி. இது கிபி 2ஆம் நூற்றாண்டிலே பழைய ஏற்பாடு ஹீப்ரு மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக இன்றைய நிலையில் முழுமையான பைபிள் 200க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முதல்ல பைபிள் எந்த மொழியில்? 2ஆம் நூற்றாண்டில் ஹீப்ரு மொழியில் இருந்தது கிரேக்க மொழிக்கு. இதை நமக்கு கூற்று காரணம் இந்த இதுகளில் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலம் கொடுத்து கேட்கலாம், எந்த மொழியிலேருந்து எந்த மொழி, அதை மாற்றி போட்டு நமக்கு என்ன செய்யலாம், கேட்கலாம். அடுத்ததாக பைபிள் மொழிபெயர்ப்பானது தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு முற்றிலும் புதிய வடிவம் தாங்கி வருகிறது. புதிய கருத்துக்கள், மூலப்பாடத்தை பற்றி புதிய எண்ணங்கள், மொழிபெயர்க்கப்படுகின்ற மொழியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இந்த மாதிரியான பல காரணங்களால் பார்த்துக்கோங்க பைபிள் மொழிபெயர்ப்பு தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு வருது. அது புதிய வடிவத்தை தாங்கி வருது, அது பார்த்தாச்சு. அது எப்படிலாம்னா புதிய கருத்துக்கள் முதல்ல, அதுக்கப்புறம் மூலப்பாடத்தை பற்றிய புதிய எண்ணங்கள், அடுத்து மொழிபெயர்க்கப்படுகின்ற மொழியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இன்ன பிற காரணங்கள் தான் வடிவத்திற்கு காரணமாக அமைகிறது. இந்த பைபிள் மொழிபெயர்ப்பு மொழியியல், சமயம், தொல்லெழுத்து, கலைத்திறன் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. மொழியியல், சமயம், தொல்லெழுத்து, கலைத்திறன் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த பைபிள் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. பைபிள் மொழிபெயர்ப்புகளை படிக்கிறது மற்ற மொழிகளை பற்றி நம்ம அறிவினை என்ன செய்து அதிகரிக்கிறது. அதோட ஒரு மொழியை தாராளமான வடிவத்திற்கு மாற்றி அமைக்கவும் பயன்படுகிறது. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பைபிள் மொழிபெயர்ப்பானது தன்னளவில் சில தனித்த கூறுகளை கொண்டு இயங்குகிறது. அந்த தனித்த கூறுகளில் திறன் பெறுவதற்கும் வழிவகையும் செய்கிறது. மொழிபெயர்ப்பு வகைகளில் தனித்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட என்ன சொல்லலாம். திரைப்பட வசனங்கள் இதை மற்றொரு மொழிக்கு மாற்றுகின்ற நிலையில் தனித்திறன்கள் என்ன செய்யுது தேவைப்படுது. இதை பார்க்கலாம். சீன தத்துவ ஞானி கான்பூசியஸ் ஒரு படம் 1000 வார்த்தைகளை விட மேலானது அப்படின்னு சொல்கிறார். பேசும் படம் ஆரம்பித்த பிற்பாடு திரைப்படங்களுக்கான கதைகள் மிகவும் அதிகமாக கிடைக்கின்ற சூழ்நிலை ஏற்படுது. நாம் தெரியாத ஒரு மொழியில் படம் பார்ப்பதை யாருமே விரும்புகிறதில்லை. நமக்கு தெரிஞ்சால் அதை பார்க்கும்போது நமக்கு அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் புரியணும் அப்படிங்கிறதுல தான் எல்லாருமே படத்தை பார்க்குறாங்க. இந்த மொழி சிக்கலை தீர்ப்பதற்கு 2 வழிகள் இருக்குது. என்னென்னா சப்டைட்டில், இன்னொன்று டப்பிங். இது ரெண்டும் மூல மொழியில் உள்ள ஒளி தடத்தினோடு மற்றொரு மொழியில் புதிய ஒளிப்பதிவை இணைக்கின்ற பணிதான் டப்பிங். மூல மொழியில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை புதிய ஒளிப்பதிவை இணைக்கின்ற பணி டப்பிங். மேற்கூறிய இந்த முறையில் சப்டைட்டிலிங் என்பது தான் சிறந்ததாக அமையும். ஆனால் மூல மொழியின் வசனங்களோடு மூலமொழி தெரியாதவர்களுக்காக திரையில் எந்த மொழியினருக்கு மாற்றுகிறார்களோ அம்மொழியில் சுருக்கமாக வசனங்கள் என்ன செய்யும், அவங்க பேச அப்படி எழுதி காட்டும். மொழிபெயர்ப்பாளரை பொறுத்தளவில் டப்பிங் என்பது தான் மிகவும் கடினமான பணி. இந்த முறையில் மூல மொழியின் வசனங்களுக்கு ஏற்றவாறு மற்றொரு மொழியில் வசனங்களை அமைப்பதோடு நடிகைகளின் உதட்டு அசைவிற்கும் முகபாவத்திற்கும் தகுந்தாற் போல அமையும்படியும் அதை என்ன செய்யணும், மாற்றணும். இப்படி மாற்றுறது கொஞ்சம் சிரமமான செய்தியாக இருக்கும். இந்த பணியை செய்கிறது யாருன்னா டப்பிங் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஒலி அளவில் மாறுபாடான வசனங்கள் முகத்தளவில் ஒன்றாக இருப்பது போல் அமைக்கணும். மூல மொழியின் உணர்வினை நாம் பிரதிபலிப்பதாக அதாவது படம் எந்த மொழியில் இருக்கோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி மாற்று மொழியில் எழுதப்பட்ட வசனம் என்ன செய்யணும், ஏற்படணும். அப்படி இருக்க வேண்டுமோ அப்படிங்கிற ஒரு சிக்கலும் அங்கே ஏற்படுது. டப்பிங் எழுத்தாளர்களை பார்த்திங்கன்னா மிக சிறந்த முறையில் பணியாற்றினாலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பெருமை கிடைக்கிறதில்லை. மற்ற தொடர்பு சாதனங்களை பொறுத்தவரையில் மொழிபெயர்ப்பாளர்கள் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. மேற்கூறிய பணியில் அதாவது திரைப்பட வசனங்கள் அந்த மொழிபெயர்ப்பு, அதில் திரைப்படங்களுக்கான வசனங்களை 2 முறையில் அமைக்க தனி திறன்கள் தேவைப்படும். அறிவியல் கருத்துக்களை ஒரு மொழியிலிருந்து இயந்திரத்தின் உதவியுடன் மற்றொரு மொழிக்கு பெயர்க்கின்ற பணியில் முயற்சிகள் நடைபெற்றுட்டு தான் இருக்குது. இந்த முயற்சிகள் மொழியை ஒரு குறியீடாக எண்ணுகிறது. அறிவியல் கருத்தை மாற்றுறதுக்கு மொழியை குறியீடாக எண்ணுது.
இயந்திர மொழிபெயர்ப்பில் காணப்படுகின்ற சிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா, மொழி இருக்கின்ற ஆக்க கூறுகளில் எவ்வாறு விளக்கம் அளிப்பது அப்படிங்கிறது தான் இயந்திர மொழிபெயர்ப்பில். நாம் இயந்திர முறையில் மொழிபெயர்ப்பை அமைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு காரியம். இயந்திர மொழிபெயர்ப்பில் மொழியியல் செய்திகளை எண் வடிவங்களாக மாற்ற வேண்டும். அறிவியல் மொழிபெயர்ப்பில் குறியீடாக மொழியை குறியீடாக மாற்றுறாங்க. ஆனால் இயந்திர மொழிபெயர்ப்பில் மொழியியல் கூறுகளை எண் வடிவங்களாக மாற்றப்படுகிறது. இயந்திர மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு குறியீட்டிற்கு பதிலாக இன்னொரு குறியீட்டை பயன்படுத்த தொடங்குறாங்க. அதுதான் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கின்ற பணியை போன்றதாக இருக்கு. இதற்கு இருமொழி அகராதி தொகுக்கப்பட்டு இயந்திரத்தில் அமைக்கப்பட வேண்டிய இந்த முறை மூலமொழி சொல்லுக்கு இணையாக சொல்லை தேர்ந்தெடுக்க வசதியாகவும் அமைகிறது. அதுக்கப்புறம் மாற்று மொழியை நம்ம என்ன செய்யலாம், வாக்கிய அமைப்புப்படி அவைகள் அமைக்கப்பட வேண்டும். மாற்றி அமைத்தல் மொழிபெயர்ப்பில் நன்றாக இருக்கும். அந்த சொற்களை மாற்றக்கூடிய அந்த பணியில் செய்திகளை செலுத்துவதற்கு முன் செய்யப்பட வேண்டிய இதற்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் கட்டாயம் என்ன செய்கிறாங்க, தேவைப்படுறாங்க. ஏன்னா இருவேறு சொல்லமைப்புகளினால் கணிப்பான் இணைகளை தானே அமைப்பது அப்படிங்கிறது கடினமான ஒன்று. அதனால் அதுக்கு என்னது, நம்ம ஒரு மொழிபெயர்ப்பாளர் அங்கே கூட இருக்கணும், அதை சரி பார்க்கணும் அப்படிங்கிறது. இயந்திரத்தின் மூலமாக மொழிபெயர்ப்பு நடைபெற்று வருகின்ற பணி வெற்றி பெற வேணும் அப்படின்னா மொழியின் பயன்பாட்டிற்கு பொருந்துகின்ற மொழியியல் கூறுகளினதும் மொழியியல் கூறுகளோடு பொருந்துகின்ற மின் அணு இயல் சாதன வசதிகளினதும் அடிப்படையில் ரெண்டுமே என்ன செய்யணும், அமைய வேண்டும். கடைசியாக மொழிபெயர்ப்பு பணியில் தனித்திறன் தேவைப்படுது. அது மாதிரி குழந்தைகளுக்காக மொழிபெயர்ப்பில் செய்கின்ற பணியாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மொழிபெயர்ப்பு கலையில் தலை சிறந்து விளங்குகின்ற ஒருவர் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர். மனதில் கொள்ள வேண்டிய கருத்துக்கள்னா சொற்கள், கருத்து அல்லது பொருள், நடை. ஆனால் குழந்தைகளுக்கென்று மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடுகின்ற ஒருவர் இந்த 3 நிலைகளையும் உள்ளடக்கி மேற்செல்ல வேண்டிய கண்டிப்பில் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு சில தனித்த பொறுப்புகள் இருக்குது. குழந்தைகள் தன் படைப்பை கவர்ச்சியாக எளிதாக படிக்கின்ற வகையிலே அமைக்க வேண்டுவது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் இந்த புத்தகத்தை அப்படி இல்லை அப்படின்னா அவங்க இந்த புத்தகத்தையே புறக்கணிச்சிருவாங்க. இப்போ குழந்தைகளுக்கு ஆவலை வியப்பை தோற்றுவிட்டு வைக்கக்கூடிய வகையில் இந்த மொழிபெயர்ப்பு அமைய வேண்டும். மேலே கூறிய 3 நிலைகளில் இரண்டாவதாக அமையக்கூடிய கருத்து அல்லது பொருள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான மொழிபெயர்ப்பாளர் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையோட மனதில் அதனுடைய விருப்பு வெறுப்புகளையும் பல்வேறு வயது வரம்புக்கு ஏற்ப அவர்களில் புரிந்து கொள்ளும் திறனையும் கருத்தில் கொள்ளுதல் ரொம்ப முக்கியமானது. இப்போ கோவிந்தன் தொகுத்த ஈசாப் குட்டி கதைகள் அப்படிங்கிற நூலில் காளைகளும் சிங்கமும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துது. இதில் 4 காளைகள் நட்பாய் இருந்தன. மேய போகும்போது 4ம் ஒன்று சேர்ந்தே போகும், ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. இவற்றை கொன்று தின்ன வேண்டும் என்று ஒரு சிங்கம் நெடுநாட்களாக விரும்புது. ஆனால் 4ம் ஒன்று சேர்ந்தே எப்போது இருக்கிறதுனால அவற்றை எதிர்க்க பயந்து போய் பிரிந்து விடுவதற்கு வழி என்ன அப்படின்னு யோசிக்கி கடைசியாக அதுக்குள்ளே பொறாமை உருவாகுது. பொறாமையினால் 4ம் பிரிஞ்சு வெவ்வேறு திக்கில் மேய ஆரம்பிக்கி அப்புறம் சிங்கம் சுலபமாக ஒவ்வொரு காளையாக அடித்து தின்றது அப்படிங்கிற கதையை மொழிபெயர்ப்பு செய்தது. இது மொழிபெயர்ப்பு செய்தது போன்றே அமையவில்லை, மிக இயல்பாக மூலம் போல் அமைந்துள்ளது. இந்த முறை தான் குழந்தைகளுக்கான மொழிபெயர்ப்பாளர் கண்டுபிடிக்க வேண்டிய முறை. மேலை நாட்டு கதைகளில் வருகின்ற கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் மொழிபெயர்க்கையில் சிக்கலை ஏற்படுத்துது. ஏன்னா அது எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி உச்சரிக்க இயலாததாக இருக்கும். இதற்கு பிரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்யா இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் தான் உதாரணம்னு சொல்லலாம். இருப்பினும் மற்ற மொழிகளில் உள்ள நல்ல பல கதைகளை குழந்தைகளுக்காக பெயர்த்து கட்டாயம் தரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வகைகளில் மொழிபெயர்க்கும் போது மொழிபெயர்ப்பு பணியை நாம் செய்கின்ற முறையிலும் அதற்கென்று சில தனித்திறன் தேவைப்படுகிறது.
இங்கு மொழிபெயர்ப்பு பணியின் எளிமை இந்த இடர்பாடின் அடிப்படையில் அமைகிறது. மொழிபெயர்ப்பு வகைகளை பிரிக்கின்ற விதத்தில் எந்த ஒரு வரையறை இல்லாது இருந்தும் இந்த பணி போற்றப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதுல ஒரு சிறு ஐயம் கூட இல்லை. இதோட மொழிபெயர்ப்பின் வகைகள் நமக்கு என்ன செய்யுது, நிறைவு பெறுது. அடுத்த பகுதியை நம்ம அடுத்த ஒரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி.